ஆர்சிபி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. கியூ போட்ட மாதிரி தான், ஆனால் இன்னும் கியூ போடலை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்டா அந்த போட்டி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேகேஆர் வந்து இந்த சீசனை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அவங்களும் சிஎஸ்கே அவங்க பங்காளிங்க எல்லாத்துக்கும் எஸ்ஆர்ஹெச் கூட ஆர்ஆர் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து அழகாக மேலே போய் உட்காந்துட்டாங்க. அடுத்து ஒரு 2 போட்டி இருக்குது. ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் மீண்டும் இருக்குது. அதில் என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து சும்மா வந்து அனலைஸ் பண்ணிட்டு உருட்டிக்கிட்டல மலையாள நிற்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ப்ரோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பேசுனீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து திட்டிகிட்டு இருந்தீங்க. நான் வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு நான் சொல்லவே இல்லை. சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என் தம்பி இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டுட்டு பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே என்னோட வேலையாக இதுதான். மழை வருமா, இல்லை ப்ரோ கண்டிப்பாக வரும் ப்ரோ, இப்போ கூட மேகம் கருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னான்னா, வேற லெவலில் மழை பெய்யுது ப்ரோ, தூரிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு அகைன் வந்து இதாகுது, இன்னைக்கு மேட்ச் நடக்காது போல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேட்ச்மே நடக்கலை. இதனால பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிடுச்சு. போன தடவை வந்து கப் அடித்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து இந்த சீசனை விட்டே வெளியில் போகிறாங்க. இன்னும் ஒரு சில மேட்சுகள் தான் இருக்குது, அது வந்து போட்டுட்டோமே அப்படின்றதுக்காண்டி ஆடிட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு எல்எஸ்ஜி கூட இருக்குது, எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கூட பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் மீண்டுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்ன அடிப்படையில் வந்து இவங்க வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. எனக்கெல்லாம் கடுப்பாக இருந்துச்சு. சென்னையில் வந்து மழை பெய்யும், ஹைதராபாத்தில் மழை பெய்யும், அதனால நாங்கள் போடல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வெளியில் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி கிரவுண்டில் தாண்டா இந்த தடவை வந்து பல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆர்சிபி டீமே வந்து எங்களுக்கு இது வேணாங்க, இது எங்கள் பழைய வேலாயுதாங்க, இல்லை எங்கள் கிரவுண்டில் எங்களுக்கு மோசமாக இருக்குது, 2 மேட்ச் தான் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் போயிட்டு உட்காந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் எல்எஸ்ஜி கூட எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது. அவ்வளோ த்ரெட்டனாலாம் இருக்காது என்னையை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்ஜியில் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் ஈஸியாக ஜெயிச்சிட்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் கூடயும் எதுவும் நாங்கள் போகிறதுல யாராச்சும் உருவி விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி உருவி விட்டு போனதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு போட்டி ஜெயிச்சாவே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க. இது யாருக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் நடந்து கேகேஆர் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்திருக்கும். ஏன்னா வந்து அவங்க கழுத்துல தான் வந்து கத்தி தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து டெல்லியில வந்து ஆள் இல்லை, ஸ்டார்க்கு இல்லை, எல்எஸ்ஜிக்கு முடிஞ்சு போச்சு, கேகேஆருக்கு முடிஞ்சு போச்சு, இல்லை பஞ்சாப்க்கு பிரச்சனை, ஆர்சிபி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. மும்பை அணியை பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஒன் ஆஃப் த சாம்பியன்ஸ் டீம். அவங்க வந்து பிளே ஆஃப்ல இருந்தாங்க அப்படின்னா தான் பிளே ஆஃப் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் லிட்ரலி வந்து கழுத்தில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. டெல்லியை வந்து ஈஸியாக அடிச்சுட்டு அவங்க கூட வந்துடலாம். ஆனால் பஞ்சாப் கூட நடக்கிற மேட்ச்ல வந்து ரொம்பவே நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். அதில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் விளையாடுறத வச்சு வெயிட் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்னை பொறுத்த லக்னோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய 3 மேட்சுமே ஜெயிச்சாலும் ஒரு 17 பாயிண்ட் வர மாதிரி தான் தெரியுது. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவு தான். நம்ம முன்னாடி இப்போ ஒரு 7 டீமுக்கு வந்து காலையில் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா 7 டீமுக்கு வந்து கடுமையான போட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்னன்னா 4 டீம் தாங்க அங்கே ரேஸு, வேணா டெல்லியை வேணா சேர்த்துக்கங்க, 4 டீம் தான், 3 டீம் கம்ஃபர்டபுளாக உள்ள போயிருச்சு, 4வது பொசிஷன் யாருக்கு, மும்பைக்கா டெல்லிக்கா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வந்து அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த சீசனுக்காக அவங்க பார்க்கணும். இப்போ டெவல் பிரேவிஸ் இருப்பாரா, உருவில் படேல் நம்ம வச்சுக்கலாமா, நம்ம இவரை ஆயுஷ் மாத்திரையை வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த சீசனுக்கு இப்போயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை அணியை பொறுத்தளவு பிளே ஆஃப் நெருங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டனும் வில் ஜாக்ஸ் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு கிளம்ப இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் வந்து நமந்தீரா இருக்கட்டும், திலக் வர்மா இருக்கட்டும், ஸ்கையா இருக்கட்டும், யாராச்சும் ஒரு ஆளை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு இவங்க கிருஷ்ணன் இருக்காரு, இல்லைன்னா ராபின் வின்ஸ் இருக்காரு. இவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் வின்ஸுக்கு தான் போக பார்ப்பாங்க. ஏன்னா வலை பயிற்சிகள்லேருந்து எல்லா பயிற்சிகளையும் பார்க்கும்போது ராபின் வின்ஸை தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாகவே வந்து அவங்களுக்கு ஒரு சில சர்க்கிள் இருக்கும். இருந்தாலுமே நாங்கள் சாம்பியன்ஸ் டீம்டா, நாங்கள் செய்யாத சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானி பேர்ஸ்டோவை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னப்பா பிதாமகனை ஒரு அடிப்பாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு
2 சீசன் சரியாக போகலனா கூட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடித்து வேற லெவல் சம்பவம் பண்ணாப்புல. திடீர்னு கடைசி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவர் காப்பாற்றி கொடுத்துட்டாவே போதும், பிளே ஆஃபில் கண்டிப்பாக அவங்க ஃபைனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸுங்கிறது வந்தீங்கன்னா சூப்பரான பிளேஸு. ஜெயிச்சா ஸ்டேட்டாக ஃபைனலில் போய் உட்காந்துக்கலாம், தோத்தா இன்னொரு மாப்பிள்ளை வரும் அடிச்சுட்டு வரேன் அப்படின்ற லெவலில் இருக்கலாம். இந்த 3-4ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதுமே டேஞ்சர் தான். அப்படியே கழுத்தில் கத்தி வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும், மாப்பிள்ளை என்னை விட்டுரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும். மும்பை இப்போ 3வது இடத்துல சப்போஸ் பஞ்சாப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அடிச்சுட்டு திரும்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிடியோ ஆர்சிபியோ வராங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு ஃபைனலில் போயிட்டு பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சர்ப்ரைஸ் என்ன, அப்படியே சர்ப்ரைஸாக கூட எது நடக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்சை ஜெயிச்சு ஆர்சிபியோ இல்லை ஜிடியோ ஏதோ ஒரு கிரிக்கா முறுக்கா நடந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோத்து இவங்க செகண்ட் பொசிஷன் போனாங்கன்னா இன்னுமே சம்பவமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். இருந்தாலுமே இன்னைக்கு மேட்ச் வந்து கைவிடப்பட்டது வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஆர்சிபி ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வாரமாக மேட்ச் இல்லாமல் கை நடுக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மழைனால வந்து மேட்ச் இல்லை. இன்னமும் ஒரு மேட்ச் இருக்குது, அதை எதுவும் மாற்றி அமைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. என்ன இதில் வந்து அட்டவணையை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. மழையை காரணம் காட்டி போகிறீங்க, சரி சென்னையில் வந்து அந்த ஒரு இமெயில் வந்து மிரட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றினீங்க. வேற எங்கேயாச்சும் வச்சுருக்கலாம். தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே மழை வரும்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நான் பெங்களூரில் இருக்க தம்பியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதுமே மே மாதம் இந்த சீசன் அப்போ வந்து சூப்பராகவே இங்கே மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே அங்கே போயிட்டு தலையை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சிபிக்கு ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழையால் போட்டி ரத்தானதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை கேட்குறேன், அந்த பிளே ஆஃப் போகிற 4 அணிகளில் வந்து ஒரு சில நானே சொல்லிட்டேன், உங்களுக்கு தோன்றவங்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.